ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் போய் பார்க்க வைப்போம் அப்படின்னு முயற்சிக்கு வந்துட்டேன். தேட்டரில் நான் வந்து எங்கள் தஞ்சாவூரில் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 3வது தேட்டர் தஞ்சாவூரில் போட்டிருக்காங்க, வெற்றி சினிமாஸ்ன்னு. அதில் தான் படம் வரப்போகிறதா இருந்தது. நான் ஒரு ஷோவே வாங்கி எல்லாத்தையும் கூட்டி போகலாம் அப்படின்னு போய் டிக்கெட்லாம் விசாரிச்சுட்டேன். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் போய் பார்க்க வைப்போம் அப்படின்னு முயற்சிக்கு வந்துட்டேன். ஏன் விடாமுயற்சியும் நடக்கணும். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நடக்கும். படமே ஆடியோ சாங்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு தான் ஷூட்டே போய் நாங்கள் பண்ணுறோம். முதல் நாள் ஷூட்டு 2ஆம் நாள் ரிலீஸு. அந்த மாதிரி பாடிட்டோங்கிற ஒரு ஹேப்பி இன்னும் அப்படி இருக்குது. படம் கண்டிப்பாக வரும், வராமல் எங்கேயும் போயிட போகுது. அது படத்தோட டைட்டில் மாதிரியே விடாமுயற்சியில் ஜெயிச்சிருவோம். கண்டிப்பாக ஓகே வந்துடும், சீக்கிரம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ரசிகனா எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்கள் தலை ஃபேனா? நான் அந்த அதாவது எப்படி சொல்கிறேன், தலையை உருவாகிற காலத்தில் நான் கர்நாடகத்தில் அவருடைய பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்கிறேன். தளபதி எல்லாம் என்ன பாடுவீங்க? ட்ரெண்டுக்காக நான் கேட்குறேன். ஒரு 2000 ஆரம்பத்துல ஏங்க தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசைந்ததும் உன் விழி அழகினை தேடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. இது கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கோடி இங்கு வருவா. இந்த இசைத்துறையில் இருக்கிறதுனால, கலைத்துறையில் இருந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அப்படி அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அது விடாமுயற்சி, அவருடைய விடாமுயற்சிக்கும் என்னுடைய விடாமுயற்சிக்கும் என கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா, சரி, கானா பாட்டுங்கிறது அக்கா, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த கானா பாட்டுங்கிறது சென்னை மக்களுடைய இவங்க பாட்டு. இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படி விரவி இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒரு திசையிலையும் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த நாட்டுப்புற பாட்டில் ஒரு பகுதி தான் கானா பாட்டு. ஆனால் இப்போ எங்கே போனாலுமே என்ன ஆகுது, இப்போ கானா பாட்டுன்னு வச்சோடனே இப்போ இந்தியில் வந்து கானா தான் சொல்லுவாங்க, மொத்தமாகவே பாட்டவே கானா தான் சொல்லுவாங்க. ஆனால் அது கானா பாட்டுன்னு வந்து இப்போ என்ன, எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்கள் கானா பாடாதான் தான் சொல்லும்போது அம்மாவை மறைச்சிட்டு அக்காவை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி. இப்போ எப்படி ஆகிடுதுன்னா, இப்போ கானா படம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டவ் மேலே கடாயி பாக்கெட் இல்லை சடை. இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வியூஸ் எடுத்திருக்கோம். ஆனால் அது உள்ள அர்த்தம் இருக்குமான்னு கேட்டால் பெரிய அளவு அர்த்தம் இருக்காது. ஆனால் கேட்கும்போது ஜாலியாக இருக்கும், அப்போதைக்கு ஜாலியாக கேட்கலாம், ஒரு ஃபன்னாக கேட்கலாம். ஆனால் நிறைய கிராமியப்புற பாடல்கள் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பாட்டே இருக்காது. ஏதோ ஒரு அது வாழ்க்கை அர்த்தத்தையோ, விவசாயம் ஏதோ ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய வித்தியாசமா கானாக்கும் கிராமியப்புற பாடல்களுக்கும் சொல்லலாமா? இல்லை, கானாலே சோகத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதோட முக்கியப்படுத்த இப்போ என்னன்னா, நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மியூசிக்கோட அடியோட வந்தோடனே அது அந்த இளைஞர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க கேட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அடுத்த தட்டு இருக்கிற குழந்தைகளை அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்படியே கேட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனரேஷன் மாறினதாக தான் நான் கருதுறேன். அர்த்தம் இங்கே முக்கியம் இல்லை, அப்போதைக்கு ஜாலியாக இருக்கு. அப்போதைக்கு அதே இப்போ அடுத்த தலைமுறைக்கு இப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது ஒரு பாடலாகவே உங்களுடைய ஒரு பாடலாக பண்ணியிருக்கேனே, அதுதான் அது ஒரு பாடலாக பாடி முடிக்கலாமே. அடுத்த விளை நிலங்களும் வீடுகளாச்சு, விவசாயி வாழ்க்கை பாலா போச்சு, சோத்துக்கன செய்ய போற சொல்லு பொது சனமே, நம்ம சந்ததிக நமக்கு பின்னே இங்கே வாழணுமே. எனக்கு அதுக்கு எத்தா என்னன்னு தெரியல. நான் கரகாட்ட கலையில் இருக்கும்போதே வந்து அதிக சம்பளம் வாங்குகிற கலைஞர்கள் அப்படின்னு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பேர் இருந்துச்சு. ஏன்னா இப்போ மற்ற கலைஞர்கள் வந்து ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது அது 4000 5000 இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் உழைப்பை நம்பினது, கலைமகளை நம்பினது, நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை கொட்டினது. அதனால் தென் மாவட்டங்களில் அந்தோணி ரீட்டா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். அந்தோணி ரீட்டான்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே கரகாட்ட கலையில் இருந்துச்சு. இந்த எல்லா மாவட்டத்துலேயும் தமிழ்நாட்டில் இந்த சைடு தான், பெரம்பலூரை தாண்டி இந்த சென்னை இந்த சைடு தான் வரலையே தவிர பாக்கி அந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போவே வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நிகழ்ச்சினா இந்த வருஷமே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்துக்கு 25 ப்ரோக்ராம் இருக்கும். சம்பளம் இல்லாமல் நான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் பாடும்போது பாடுறதை பார்த்து காமெடி பண்ணுறதை பார்த்து அன்பளிப்புகள் வந்து நிறையா சம்பளத்தோடு அதிகமாக வரும். 2 பாக்கெட்டில் எந்த நேரமும் பணம் இருக்கும். எதனால் இதை கேட்டேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ஃபார்ச்சுனர் கார் நீங்கள் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபார்ச்சுனரில் வந்து நீங்கள் இறங்கும் போது அது பார்க்கவே மாசாக இருந்துச்சு. அப்போ சில கமெண்ட்ஸில் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, என்னடா இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பாடுறாருந்தான்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு, அப்போ பயங்கரமாக ஒரு காசு டிமாண்ட் பண்ணுவார் போல், ஃபார்ச்சுனர் கார் வாங்குற அளவுற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் அது நான் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் உங்களோட எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட உழைப்பு தான் இந்த ஒரு ஃபார்ச்சுனர் காராக வந்து இன்றைக்கி நிற்குதுன்னு. அது கூட நம்ம டிவியில் தான் வாங்கியிருக்கிறோம், முழு காசு கட்டி வாங்குறது எல்லாமே உழைப்பு தான். கமெண்ட்டில் நிறைய பேர் இப்போ 100% பேர் நம்ம வந்து
வாழ்த்துறாங்கல்ல, அந்த ஒரு மன நிம்மதியோட நான் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே விட்டுறது. அந்த 10% பேர் வந்து என்னமோ நம்ம அடுத்தவங்களோட உழைப்பில் வாங்கி சாப்பிட்டது மாதிரி நம்ம யாரோட உழைப்பை கெடுத்து நம்ம அதை வந்து நான் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியலை. ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எப்படின்னு.